என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு பொருளும் செயலும் என்னால் உனக்கு அளிக்கப்பட்டது. எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு அளிக்கும் பொருளையும் செயலையும் ஏற்றுக்கொண்டு செல். உன் எதிர்காலத்தை என்னிடம் விட்டுவிடு. உன் பாரத்தை சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எதிர்கால கனவுகள் என்பது ஒரு பாரம் மூட்டை. அது நிகழ்காலத்தில் நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். எதிர்காலம் என்பது ஒரு கற்பனை. அதை நினைவாக்குவது என் கையில் இருக்கிறது. என்னுடைய உண்மையான பக்தனின் எதிர்காலம் என்றுமே வளமானதாக இருக்கும். என்னுடைய அன்பு என்பது எல்லோருக்கும் சரிசமமாக தரப்படுகிறது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்குகளின் பலன்களுக்கு ஏற்றவாறு உன்னிடத்தில் என்னுடைய அணுகுமுறையும் அமையும். நீ அதை புரிந்து கொள்ளாமல் என்னிடம் சிலவற்றை கேட்டால் நான் என்ன செய்வது? ஏனென்றால் நீ கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வைத்துக்கொண்டு கேட்கிறாய். ஆனால் நானோ உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். ஒவ்வொரு நொடி கடக்கும்போதும் நிகழ்காலம் கடந்த காலமாக மாறிவிடுகிறது. எதிர்காலம் நிகழ்காலமாக மாறிவிடுகிறது. உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நானே. ஆகையால் தான் என் அன்பு குழந்தையே, என்னிடம் வியாபாரம் பேசாமல் என்னை ஆராயாமல் அமைதியாக நான் உனக்கு நிகழ்காலத்தில் கொடுத்து இருப்பதை வைத்துக்கொண்டு மன நிறைவோடு இரு. நீ உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகு அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் நான் எப்படி செயல்புரிவேன்? ஓம் சாய்ராம்.